ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கிறாரு. என் ஜனங்கள் நாவால துதிக்கிறாங்கோ, உள்ளவோ எங்கே இருக்குதுன்னு என்று. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி கர்த்தரோட சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எனக்கும் நான் சொல்கிறேன், நம்ம இன்னைக்கு மனம் திரும்பாத விட்ட போனாலும் ஆண்டவர் நம்மளுக்குள்ள கிரிகை செய்ய மாட்டார். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அற்புதங்கள் நடக்க எத்தனை நாட்கள் நடந்தது, புதிய ஏற்பாட்டில் எத்தனை அற்புதங்கள் நடக்க எத்தனை நாள்கள் நடக்கப்பட்டது. ஆனாலும் இன்றும் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர் என்று சொல்ல போந்து நம்மளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை நம்ம எப்படி துதிக்கணும்? இன்றைக்கே நாங்கள் உங்களோட சமூகத்தில், ஆண்டோட சமூகத்தில் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த பந்தயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உங்களோட சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இன்றைய உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுவார். இந்த சபைக்குள்ளே ஆண்டோட வல்லமை இருக்குது, வெளிப்பட்டு இருக்கிறாரு. இந்த நாளாக ஆண்டவரை நம்ம முழு உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கலாம். ஏன்னா தான் நம்ம வராதபடிக்கு இன்றே நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவரே உம்மை நாங்கள் சோத்திரிக்கிற தகப்பனே, அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நாங்கள் சோத்திரிக்கிற தகப்பனே. உம்மோட வல்லமைக்காக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற தகப்பனே. தோ உம்மோட வருகை கால சமீபமாக இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற தகப்பனே. எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் களி மண்ணும் ஆண்டவரே, நாங்கள் பாவிகளே சப்பா, எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிற சுவாமி. நாங்கள் தெரிஞ்சும் தெரியாத செய்த காரியங்களை எங்களை மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏனாதானமாக நாங்கள் வாழ்க்கையை வாழாத படிக்க கர்த்தர் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா இந்த நாளாக நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்து ராஜா. அப்பா உம்மோட வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிற சுவாமி. ஆண்டவரே நாங்கள் காலியான பாத்திரம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீ நிரப்பும்படியாக செபிக்கிற ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. இன்றே இந்த ஒவ்வொரு இருதயத்தை தட்டப்படும்படியாக நாங்கள் செபிக்கிற சுவாமி. ஆவியானவரே வாரும் அப்பா, எங்க மத்தியில வாரும் ஆண்டவரே. உம்மோட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களை சுகமாக்குறவராக இருக்கிறீரே, எங்களை விடுதலை ஆக்குறவராக இருக்கிறீரே, எங்க நோய்களிலிருந்து விடுதலை ஆக்குறவராக இருக்கிறீரே, எங்க கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குறவராக இருக்கிறீர் ராஜா. அப்பா உம்மோட நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மோட கிருபைக்காக நன்றி, உம்மோட தயவுக்காக நன்றி. இந்த நாளாக ஒடிந்து போன இல்லங்களுக்கு கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக. இன்றே நீ அற்புதங்களை காண செய்ய போறதுக்காக நன்றி, அதிசயங்களை காண செய்ய போறதுக்காக நன்றி. அப்பா உமக்கு கொடா கோடி நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிற ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி. அப்பா உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ராஜா. இந்த நாளில் உலகத்தார ஜனங்கள் எங்களா இருக்கிறாங்க, ஆனாலும் எங்களுக்கு ஒரு நேரத்தை தந்து இந்த நாளை நீ கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே எங்க மத்தியில வாரும் ஆண்டவரே, எங்க மத்தியில வாரும் ஆண்டவரே. உம்மோட அக்கினி இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நாங்க நன்றியோட சோத்திரிக்கிற ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாவுகளை நீ தொட போறதுக்காக நன்றி ராஜா. இந்த நாளாக ஒரு விசேஷமான நாளாக நாங்க ஆசீர்வாதத்தோட நாங்க கடந்து செல்லணும் ராஜா. ஆவியானவரே வாரும் அப்பா, எங்க மத்தியில வாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த சபைக்காக நாங்க நன்றியோடு சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சபைக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எல்லா வர்ஷிப்ல இருந்து ஆண்டவரே வார்த்தையிலிருந்து எல்லாம் உங்களோட பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல வர்ஷிப் நடக்கிற பவித்ரா சிஸ்டர் உன் பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. மகளை ஆண்டவரே பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் வெளிப்படும் ஆண்டவரே.
உம்மை நாங்க கூடி ஆராதிக்கணும் ராஜா. கைகளை தட்டி நாங்க ஆராதிக்கணும் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமைக்காக நாங்க நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. இந்த மியூசிக் பண்ற பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. உம்முடைய வருகை காலம் சமீபமாக இருக்குது. இந்த வாலிப பிள்ளைங்களை நீ எடுத்து பயன்படுத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தாவீது ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற மகனாக இன்றே ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களை உமக்காக ஊழியத்துக்காக நீ அழைத்திருக்கிற ராஜா. ஆவியானவரே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்த நாளாக ஆண்டவரே இந்த வர்ஷிப்ல ஆண்டவரே இந்த மியூசிக்ல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விடுவதல வேணும் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறவராக அப்பா உமக்கு நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல இந்த நாளாக வார்த்தை கொண்டு வர மகனை உன் பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே மகனை உங்களுடைய ரத்தத்தால் கழுவும்படியாக செபிக்கிறோம். நீர் பேச போறீர், நாங்க கேட்க போறோம் ஆண்டவரே. இன்றே எங்க அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில ஜீவனாக மாறட்டும் ராஜா. ஆண்டவரே மனிதன் அப்பத்தால் அல்ல தேவனால வார்த்தையால மனிதன் பிழைப்பா என்று சொன்னது போல என் கர்த்தர் இந்த நாளாக உடைய வல்லமையான வார்த்தை எங்க செவிகள் கேட்கப்படட்டும் ராஜா. அப்பா உமக்கு நாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே இதோ மீடியாக்காக ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கிற பிள்ளை ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நீர் வருகைக்கு அது ஆயத்த ஆகட்டும் ஆண்டவரே. இந்த மீடியா காரியத்தை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. உலகம் முழுத போய் செல்லத்தக்க கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். அப்பா உமக்கு நாங்க நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. இதோ இந்த நாளில கூட இந்த ஹோலி கம்யூனியன்ஸும் பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. எங்களுக்காக நீ சிலுவையில் அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீர். உம்முடைய ரத்தத்தால் எங்களை பாவங்களை குற்றங்களை சாபங்களை நீ மன்னித்தீர் ராஜா. இதோ இந்த நாளாக கூட உம்முடைய நாங்க நினைவு கூறும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த சபைக்குள்ள இன்னும் நிறைய ஜனங்கள் வந்து நிறைய ஆத்துமாக்கள் வந்து இந்த அப்பத்திய ஆண்டவரே இந்த தாசரத்தை எங்களோட ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீ கிருபை செய்வீராக ராஜா. இந்த சபைக்குள்ள இன்னும் நிறைய ஆத்துமாக்களை நீ கொண்டு வருவீராக அப்பா. நாங்க விசுவாசிக்கிற ராஜா ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிற ராஜா. இந்த சபைக்குள்ள இன்னும் நிறைய ஆத்துமாக்களை நீ கொண்டு வர போறதுக்காக நன்றி ராஜா. இந்த ஏரல இருக்கிற ஜனங்கள் காதுகள் கேட்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க இங்க மியூசிக் பண்ணால ஒவ்வொரு வீடுகள் கேட்கப்படணும் ராஜா. ஒவ்வொரு வீட்டுல சத்தியங்கள் வெளிப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே காணிக்க போடுற ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைங்க இந்த நாளில் வேலைகளை நீ தருவீராக ஆண்டவரே. சபைக்கு தர்ஷன பாகத்துல இருந்து ஆண்டவரே காணிக்க கொடுக்கறதுல இருந்து எல்லா விதத்திலும் ஒவ்வொருத்தரும் நீ கரங்களை ஆசீர்வதியும்படியாக செபிக்கிற ராஜா. ஆண்டவரே கூட சீக்கிரத்துல இந்த சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை நீ கொடுக்க போறதுக்காக நன்றி ராஜா. ஒரு எழுப்புதலை நீ கொடுக்க போறதுக்காக நாங்க நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கேட் ஆஃப் ஹெவனை குறித்து ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே நீ பரப்ப போறதுக்காக நாங்க நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி ராஜா. சிறு பிள்ளைங்களை ஒப்பு கொடுக்கிற இந்த நாளில நடக்கிற எக்ஸாம்ல என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைங்களோட நீ கூட இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஆண்டவரே தொடக்க வரைக்கும் முடிக்க வரைக்கும் கர்த்தர் எங்களோட கூட இருந்து இந்த நாளாக எங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு சுகத்தை நீ தந்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தர் மேலே உங்களுடைய கரங்கள் வந்து தழ போறதுக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கே நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மோட அக்னிக்காக நன்றி, உம்மோட வல்லமைக்காக நன்றி 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 ராஜா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமேன் ஆமேன். நாங்கள் எங்களுடைய தேவனை நாங்கள் இன்றைக்கு சேவிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
அவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல நாங்கள் சபையாராக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் என்று. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் உற்சாகமாக நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை நாங்கள் அன்பு கூற வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாங்கள் உங்களுடைய துதிகள் மூலமாக, எங்களுடைய நமஸ்காரங்கள் மூலமாக, எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் மூலமாக, எங்களுடைய கரங்களின் ஒளிகள் மூலமாக, கீத வாத்தியங்கள் மூலமாக, எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி மூலமாக அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நாங்கள் இசைந்து ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் சபையாராக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய வாய்களை திறப்போம், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறப்போம். அந்த தேவனுக்கு முன்பதாக நாங்கள் எங்களை பரிசுத்தம் உள்ள ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்க போகிறோம். எங்களுடைய துதிபதிகளை நாங்கள் அவருக்கு செலுத்த போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அவருக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுவோமா? அந்த தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் பாத்திரம் உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லாரும் நாங்கள் வாய்களை திறந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். அவர் பெரியவர், அவர் உன்னதங்கள் தேவன், அவருக்கு மத்தியிலே அவர் அவசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். ராஜாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எல்லா துதிக்கும் நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கும் நீங்க பாத்திரர், எல்லா நமஸ்காரத்துக்கும் நீங்க பாத்திரர் அப்பா, எல்லா உயர்வுக்கும் நீங்கள் பாத்திரர் அப்பா, எல்லா மகிமைக்கும் நீங்கள் பாத்திரர் தகப்பனே. ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசுயா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு அன்பு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அன்பு கூற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை நாங்கள் தரிசிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ராஜாவை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை பெரியது, உம்முடைய வல்லமை பெரியது, உம்முடைய மகத்துவம் பெரியது தகப்பனே. ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பினேசரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இதுவரை நீங்கள் எங்களை நடத்துனீங்களே, உமக்கு நன்றி அப்பா. கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்துங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இத்தனை காலமும் ஆண்டவரே நீங்கள் எங்களை தாங்கினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அனுதினம் உங்களை போஷித்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் எங்களை பிரித்தெடுத்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனமாக ஆண்டவரே நீங்கள் எங்களை மாற்றினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவோடு நீங்கள் எங்களை ஒப்புரவாக்கினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாவை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 பலிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் வந்து அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் நமஸ்காரங்களுக்கு அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் பாடல்களே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய இருதயங்களே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர்களுடைய மகிமைப்படுத்துகிறோம். இயேசுயா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. உயர்வும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இயேசு என்ற நாமத்திலே வல்லமை, இயேசு என்ற நாமத்திலே சுகம், இயேசு என்ற நாமத்திலே வெற்றி, இயேசு என்ற நாமத்திலே அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீங்களே ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை மீட்டுக் கொண்டதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீர், எங்களுக்காக நீர் மரித்தீர், நீர் எங்களுக்காக நீர் உயிர்த்தீர், எங்களுக்காக நீர் மறுபடியும் வரப்போகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய சிலாக்கியம் பெரியதப்பா. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியது ராஜா. இயேசுயா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம்
ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் மகிமை நிறைந்த தேவன் ராஜா. ஆண்டவரே உம்மை நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். இயேசு என்ற நாமத்தை நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் ராஜா. ஆண்டவரே இயேசுவை உமக்கு முன்பதாக முழங்கால்கள் எல்லாம் முடங்கும் தகப்பனே. ஆண்டவரை எல்லா நாமத்துக்கு மேலான உம்முடைய நாமம், எல்லா நாமங்களிலும் ஆராதிக்கப்படத்தக்கது உம்முடைய நாமம். ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதப்பா. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் பரிசுத்தமும் பயங்கரமான தேவனா இருக்கிறீர் அப்பா. உமக்கு முன்பதாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை அப்பா. ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தம் உள்ளோர் ஒருவரும் இல்லை தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இயேசையா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஒரு பஷந்துரிர கரிர பரிர பஷரிர பரிர கந்துரிர பஷரிரபா ஒரிய பரிஷந்துரி கபரபா. ஆண்டவரே நீர் பெரியவர். ஆண்டவரே எல் ஷடாய் என்ற நாமமுடைய தேவன். நீர் எல்லாம் வல்லவர் அப்பா. ஜெகோவா ராஃபாவா, நீங்கள் எங்களுக்கு சுகம் தரும் தெய்வமா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஜெகோவா ரூபா, நீர் எங்கள் மேய்ப்பனா இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஜெகோவா ஷாலோம், நீர் எங்களுக்கு சமாதானம் தருகிற தேவனா இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவென்ற நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவன். ஆண்டவரே எங்கள் கண்ணீர்களை காண்கிற தேவன், எங்களுடைய இருதயத்தை நீர் அறிகிற தேவன். ஆண்டவரே உள்ளான இருதயங்களை நீர் அறிகிற தேவனா இருக்கிறீரப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ உங்கள் இருதயங்களை அறிகிற தேவன் தகப்பனே. ராஜா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கூக்குரலுக்கு உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதே தகப்பனே. ராஜா நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ்ஐயா நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கம்பீரமாக இந்த பாடல்களை நாங்கள் பாட போகிறோம்.
வந்தோம் அப்பா. எசப்பா, நாங்கள் உம்மை அன்பு கூறுகிறோம் தகப்பனே. நீர் நல்ல தேவன் அப்பா, நீர் நல்ல தேவனா இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நீங்கள் எத்தனை 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 நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா ராஜா. உங்களுடைய நன்மைகள் பெரியதப்பா. உங்களுடைய நன்மைகள் எண்ணி முடியாததா இருக்கிறது தகப்பனே ராஜா. உமக்கு நன்றி 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 அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளமா இருக்கிறது தகப்பனே. அதற்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம் தகப்பனே ராஜா. எங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய தகுதிக்கு மீறி நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் நிறைத்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை அப்பா ஒன்றுமே இல்லாமல் துவங்கின எங்களுடைய வாழ்வை அவர் நன்மையாலே நிரப்பி இருக்கிற தேவன். ஒன்றுக்குமே உதவாத எங்களை அவர் தெரிந்து கொண்டு கண்மலையின் மேலே அவர் நிறுத்தி இருக்கிற தேவனாயிருக்கிறார். தாயின் கருவிலே அவர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். நாங்கள் உருவாகும் முன்னமே அவர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். எங்கள் நரம்புகள் எலும்புகள் உருவாகும் முன்னமே எங்களை அவர் பேர் சொல்லி அழைத்த தேவனாயிருக்கிறார். இந்த உலகத்திலே பிறந்த எத்தனையோ பேர் இன்று உயிரோடு இல்லை. ஆனாலும் எங்களை தேவன் உயிரோடு இந்த இடத்திலே அவர் வைத்திருக்கிறார். அது பெரிய சிலாக்கியமாயிருக்கிறது. அந்த நன்மைகளை நாங்கள் நினைத்தவராக நாங்கள் பாடுவோமாம். எபினேசரே, இந்நாள் வரை நீர் எங்களை சுமந்தீங்களே அப்பா. ஒரு தாய் போல நீங்கள் எங்களை சுமந்தீங்களே, ஒரு தகப்பன் போல நீங்கள் எங்களை சுமந்தீங்களே என்று இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையான அந்த வரிகளை நாங்கள் உண்மையாக உணர்ந்தவர்களாக வெறும் வாய்ப்பேச்சுக்கு பாடாமல் ஒவ்வொரு வரிகளையும் நாங்கள் உள்ளத்திலே நாங்கள் உணர்ந்தவர்களாக இருதயத்தில் இருந்து நாங்கள் அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா.
எத்தனை நன்மை சொன்னாலும் போதாது தகப்பனே. அவ்வளவு நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு செய்றீங்க தகப்பனே. போல சுமந்தீர நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. எத்தனையோ ஞானிகள் மத்தியிலே அவர் எங்களை தெரிந்து கொண்ட தேவன். பைத்தியமான எங்களை அவர் தெரிந்து கொண்ட தேவன். குப்பையிலே இருந்த எங்களை அவர் தெரிந்து கொண்ட தேவன். ஒரு தாயை போல, ஒரு கருவிலே சுமப்பது போல எங்கள் தேவன் அவர் எங்களை சுமந்து 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 நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள், ஏற்ற இறக்கங்கள், பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலையும் தேவனங்களை சுமந்து வந்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரப்பனே ராஜா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய செட்டினாலே நீர் எங்களை மூடுகிறீங்க அப்பா. ராஜா, உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுடைய அழியும் எங்களை கைகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட எங்களை அழைத்திருக்கிற தேவன். அழிந்து போகிற எங்களுடைய வாயின் உதடுகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வசனத்தையும் இந்த உலகத்துக்கு சொல்ல அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன். அந்த சலாக்கியம் எத்தனை பெரியது, அந்த கிருபை எத்தனை பெரியது. அதுக்கு இன்னும் நாங்கள் அவருக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உங்களை மட்டும்தான் ஆராதிப்போம் அப்பா. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நாங்கள் ஒருவரே நாங்கள் சேவிப்போம் தகப்பனே என்று நாங்கள் இருதயத்திலே உண்மையாக நாங்கள் அவருக்கு அறிக்கையிட்டு நாங்கள் பாடுவோமா? நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று நாங்கள் உள்ளான இருதயத்தில் இருந்து நாங்கள் அவருக்கு சொல்ல போகிறோம். அவர் எங்கள் எஜமானனாய் இருக்கிறார். அவர் எங்கள் மணவாளனாய் இருக்கிறார். நாங்கள் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அந்த எஜமான இடத்திலே நாங்கள் சரணடைந்தவராக, அந்த எஜமான இடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஊற்றி விட்டவராக நாங்கள் பாடுவோமா? உம்முடைய சித்தத்தை செய்வதுதான் ஆண்டவரே எங்களுடைய விருப்பம் என்று நாங்கள் உமக்காக நாங்கள் ஓட போகிறோம். ஆனாலும் நீங்கள் எங்களை தெரிவி கொண்டீங்களே, அதற்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம், எங்கள் ஆயுள் முழுவதும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா?
எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். Thank you, Jesus. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். நன்றி அப்பா. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எந்த நாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். நன்றி 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 அப்பா. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எந்த நாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் அதையே அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதனை. வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை அன்னியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். Jesus, we praise you. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். உணர்வுள்ளவர்களாக உணர்ந்து பாடுவோம். என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. அழியும்
எங்களை எஜமானனே ஆண்டவரே உம்முடைய சேவைக்காக எங்களை தெரிந்தெடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்ட தாயின் கருவிலே நீங்கள் எங்களை கண்டெடுத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. உங்களுக்கு கோடி 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 நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா, எங்களிலே நீங்கள் என்ன நன்மையை கண்டீங்கப்பா. ஒன்றுக்குமே உதவாத எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்மை நன்றிகளோடு உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் அப்பா. ஏசையா, உமக்கு நன்றி 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 அப்பா. ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு நல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நீர் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு நல்லவர் ஆண்டவரே. எங்கள் தாழ்விலும் நீங்கள் நல்லவராயிருக்கிறீங்க, எங்கள் உயர்விலும் நீங்கள் எங்களுக்கு நல்லவராயிருக்கிறீங்க அப்பா. எந்த நன்மையுமே எங்களிடத்தில் நீர் எதிர்பார்க்காத தேவன் அப்பா. ஆண்டவரே, எதையும் நீர் எதிர்பார்க்காமல் எங்களை நீர் தேடி வந்த தேவனா இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ்ஐயா, உமக்கு நன்றி 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 அப்பா. மனிதர்கள் எங்களை விட்டு விடுவார்கள், மனிதர்கள் எங்களை ஏமாற்றி விடுவார்கள், மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணி விடுவார்கள், மனிதர்கள் அன்பை மாற்றி விடுவார்கள், மனிதர்கள் சொன்ன வார்த்தையை மாற்றி விடுவார்கள். ஆனாலும் எங்கள் தேவன் ஒருபோதும் அவர் மாறுவதில்லை. அவரை போல ஒருவருமே இல்லை. அவருக்கு இணை அவர் மட்டும்தான். அந்த தேவன் மட்டும்தான் எப்பொழுதும், அந்த தேவன் மட்டும்தான் எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறவர். ராஜா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஏசப்பா, நீங்க இன்றி ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வே இல்லை அப்பா. நீங்க இன்றி ஆண்டவரே எங்களுக்கு உலகமே விடியாது தகப்பனே. எல்லாமே நீர்தான் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீங்கள் தகப்பனே என்று நாங்கள் பாடுவோமா? நல்லவரே, நீங்க எங்கள் இயேசுவே என்று நாங்கள் பாடுவோமா? நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலில் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் யாருமே உங்களை போல அன்பு செய்ய இல்லை அப்பா. யாருமே உம்மை போல வார்த்தையை காப்பாற்ற இல்லை அப்பா. பாரா
கரங்களை உயர்த்தி இயேசப்பாவை நோக்கி பார்ப்போம். துதிப்போம் துதிப்போம், எங்கள் ராஜாதி ராஜாவை துதிப்போம். யாருமே மௌனமா இருக்காதீங்க. கரங்களை உயர்த்தி இயேசப்பாவை நோக்கி பார்த்து நாங்கள் துதிப்போம் துதிப்போம். துதிக்கு மகிமைக்கும் பாத்திரர் எங்கள் அன்பு அப்பாவை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடி பயபக்தியோடு தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த மகாபெரிய தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். துதிப்போம் துதிப்போம், யாரும் மௌனமா இருக்காது. துதிங்க துதிங்க. நாங்கள் துதிக்கும் போது எங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு பலன், எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். நாங்கள் துதிப்போம். எங்கள் ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து துதிப்போம். ராஜாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவே துதிப்போம் துதிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரை நோக்கி துதிப்போம் துதிப்போம். ராஜாவே இயேசப்பா, நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவே அக்கினிமயமான எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாவே ஜீசஸ் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போலே என் மேல் வந்த மந்திடும். ஆமண்டவரே ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே ராஜா, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ராஜாவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே எங்கள் அன்பு அப்பாவே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ராஜா விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். இந்த கரங்களை உச்சாம கரங்களை தட்டி யாருமே. வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். ஆமென். ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடி தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலன் அடைய என் மேல். கரங்களை தட்டும், கரங்களை தட்டிச்சாமா. பலத்தின் ஆமென் என் மேல் வந்து மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமா, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். இணைந்து பாடம், இணைந்து சொல்லுவோம். வெண்புறாவை போல ஆமென் ஆமென். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல மேல் வந்து மந்திரும். மறுபடியும்
ஆமீன் ஆமீன் ஆமீன். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்து மந்திடும். ஆண்டவரே ராஜாவே, நல்ல தகப்பனே ஆண்டவரே, அக்கினி அபிஷேகம் ஆண்டவரே சுவாமி, அக்கினி அபிஷேகத்தால் ஆண்டவரே சுவாமி எங்கள் பாவங்கள் அனைத்தையும் எங்கள் மாமிச சிந்தைகள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, பாதாளத்தில் பிடியில் இருந்த எங்களை ஆண்டவரே நீங்க மீட்டெடுத்த எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களை நாளாந்தம் ஆண்டவரே உமக்கு பிரியமாக உமக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வர்ற மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. இந்த பயங்கரமான உலகத்திலும் ஆண்டவரே சுவாமி எங்களை தேர்ந்தெடுத்தீங்களே ராஜா, அந்த பரலோகத்துக்குரிய பிள்ளைகளாக மாற்றினீங்களே ராஜா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றியப்பா. இந்த அழிந்து போற உலகத்திலும் ஆண்டவரே சுவாமி எங்களை தேர்ந்தெடுத்தீங்களே ராஜா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இருந்த எங்களை ஆண்டவரே சுவாமி நீங்க தேர்ந்தெடுத்தீங்களே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றியப்பா ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவர் நேரலையோட அந்த ஆராதனை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க ராஜா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரையும் அபிஷேகத்தை ஊற்றுங்க ராஜா சுவாமி. தகப்பன் இந்த நேரலையோட பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் அது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜாவே. பரிசுத்த ஆவியானவரை நீங்க தொடுங்க ராஜா. யார் யார் எப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீங்க ராஜா. நீங்க விடுதலையின் நாயகர் ஆண்டவரே சுவாமி, நீங்க ஆசீர்வதிக்கிற தெய்வம் ராஜா. நேரலையோட ஆண்டவரே இந்த ஆராதனை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. யார் யார் எப்படிப்பட்ட வேதனைகள் கண்ணீரோடு இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க தீர்க்கிற தெய்வம் ஆண்டவர். இந்த வழியிலும் ஆண்டவரும் சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகள் கொண்டு ஆண்டவரை பெரியவர் கொண்டு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் கொண்டு ஒவ்வொருத்தரையும் அது பலத்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையானவரே ராஜாவே சுவாமி, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீங்க ராஜா சுவாமி. உமது சமூகத்தை தேடி ஓடி வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உம்மை தாகத்தோடு தேடுற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. குடும்பங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உம்மை தாகத்தோடு தேடும் போது நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. சந்ததியை ஆசீர்வதிக்கிற தெய்வம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. ராஜா, இந்த வேளையிலும் ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. யார் யார் எப்படிப்பட்ட தேவைகள் என்னென்ன காரியத்தோடு உமது சமூகத்தில் வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க காண்கிறீங்க. எல்லாம் உமக்கு வெளிச்சம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் சந்திங்க. வேதனைகள் வியாதிகளோடு கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆண்டவரே சுவாமி சுகத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க ராஜா சுவாமி. இந்த வெளியிலும் ஆண்டவர் வார்த்தையானவர் எங்களோடு பேசுங்க. வார்த்தை கொன்ற அடியானை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இந்த உலகத்திலும் ஆண்டவரை நாங்கள் பலன் கொண்டு வாழ உமது வார்த்தை எங்களை மென்மேலும் மெருகூட்டி ஆண்டவரை எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே சுவாமி. எங்களோடு பேசுங்க. எங்களை தாழ்த்தி உண்மையேத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கண்டுக்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அப்படி எல்லோரும் அமர்ந்து கொள்ளுவோம். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். என்ன மற்றாக்களை கை வேறு 3 நாள் கைதான், மற்றாக்களை கை இல்லையோ? நான் அடிக்கடி சொல்லுது, கை உயர்த்துங்கள். நீங்க கை உயர்த்தினா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சாப்பிட்டு உங்களோட பசி தீரப்போவதில்லை. நீங்கள் கரங்களை உயர்த்தும் போதுதான் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். யாராருக்கு ஆசீர்வாதம் தேவையோ
அவர்கள் அல்லேலூயா சொல்ல வேண்டும், Whoever wants கரங்களை a உயர்த்த blessing, வேண்டும். say hallelujah. இல்லை எனக்கு வேணாம் ஆசீர்வாதம், என்ன கூடி போச்சுண்டா இங்கே வர தேவையில்லை, வீட்டே இருக்கலாம். ஆமென். எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் தேவைகள் இருக்கிறது. We have so many needs and wants. ஆனபடியால் நாங்கள் நிமிடத்துக்கு நிமிடம், வினாடிக்கு வினாடி நாங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். That's why minute after minute we must be seeking God. எத்தனை பேர் உண்மை என்று சொல்கிறீர்கள்? How many of you Amen. believe that this is true? உற்சாகமாக இருக்கணுமா? We have to be joyful. ஆமீன். இந்த வேளையில் நாங்கள் வார்த்தையை தியானிப்போம். We're going to meditate on the word today. இந்த வேளையில் வாசிப்போம் மத்தேயு 5:13. We're going to read Matthew chapter 5 verse 11. ஆமீன். You are the salt of the earth, but if the salt loses its saltiness, how can it be made salty again? It is no longer good for anything except to be thrown out and trampled by men. ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்கி God created man, எவ்வளவு நல்ல நல்ல உணவு எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார். ஆமீன். and he has given us so many good things to eat. இல்லையா? நல்ல நல்ல சாப்பாடு, உலகத்தில் எவ்வளவு சாப்பாடுகள் இருக்கு என்ன? There's so many different kinds of food. ஆனால் அது இன்னும் நல்ல ருசியாக இருக்க வேண்டும் சொல்லி ஏசப்பா அந்த உப்பையும் உண்டாக்கினார். But God created better. நாங்கள் பூமிக்கு நாங்கள் உப்பாக இருக்க வேண்டும் சொல்லி. We must be the salt of the earth. உப்பென்றால் என்ன? ருசியை கொடுக்கிறது. What does salt mean? It means to give அப்ப more எங்களை taste. மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். So people must taste us. இல்லையா? Amen. இன்னைக்கு பாருங்க, அந்த உப்பு யார் பார்த்துருக்கீங்க? கடற்கரையில் If you take a look at the sea, கடற்கரையில் பார்த்துருக்கீங்களா? have you seen salt in the sea? சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் முந்தையெல்லாம் நாங்கள் ஊரில் இருக்கேங்கல்ல, Back at home, ஜஃப்னால இருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்பு போகிறோன்னா ட்ரெயினில் போகிறது. we would go on the train, போகும்போது அங்கே ஆனர புத்தளம் எல்லாம் சொல்லி அந்த இடங்களை ஆனர கடந்தான் போகும். and we'd go past many places. அப்போ அந்த ட்ரெயினில் போய்க்க கொஞ்சம் தூரம் தான் அந்த உப்பெல்லாம் அப்படியே கல்லாக இருக்கிறது அப்படியே தெரியும். So it will be quite a far journey, but you can see from the train the பாருங்க, salt, and it will ஆண்டவர் be in forms of stone. எவ்வளோ காரியத்தை உதாரணமாக ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தில் தந்திருக்கிறார். You can see God has given us so many examples in the Bible. கனிகள், மரங்கள், Fruits, trees, இல்லையா? இன்னும் எவ்வளோ காரியத்தை மனிதனுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார். and he has given man so many different ஆனால் இன்றைக்கு examples. ஆண்டவர் உப்பை பற்றி விசேஷமாக எங்களோடு பேச போகிறார். But God would like to specifically talk about salt with உப்பு us பாருங்க, today. நீங்க தண்ணி காண்டிருங்க, உப்பு தண்ணி இருக்கு, ஓட்டர். So if you take a look at the water, ஆனாலும் பாருங்க அது கரையாமல் தான் இருக்கு. என்ன? it won't melt in the sea. பளிச்சென்று இருக்கும் அந்த கரையில பாக்கிக்கு. It will be shining on அப்ப the இந்த shore. பாவமண்ட உலகத்திலே நாங்கள் இருக்கும்போது So even பாவமங்களை though we are in a world of sin, பாவமங்களை அணுகாத அளவுக்கு நாங்கள் உப்பை போல நாங்கள் ஜீவிக்க we வேண்டும். have to be like salt in a form that sin does not attack us. அது பாருங்க, எங்கட கரம் வந்த அப்புறம் நாங்கள் ஒரு தண்ணிக்குள்ள போட்ட அப்புறம் தான் அது கரையுது. கவனிச்சீங்களா? So as soon as we throw it as soon as we have it in our hands and we throw it எங்கேயும் in water, it உப்பு melts. தண்ணியாக விற்க மாட்டார்கள். நான் பார்க்கல, நீங்க பாத்தீங்களோ They தெரியும். they பார்த்தீங்களா? don't make salt in அது இப்போ liquid form. நவீன காலத்துல பவுடர் ஆக்கி விற்கிறாங்க. They used to make it like a ஆனா அது powder, கல்லா வந்து தான் பவுடர் ஆக்கப்படுது. but it's formed as a stone and then turned அது into நீங்க அருமையா powder. பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு காரியத்துக்கு ஒப்பிடுதுன்னு இந்த உப்பை வந்து விசேஷமா இந்த இதுல காரியத்துல ஆண்டவர் மனிதருக்கு உப்பாக சொல்லுகிறார். But you மனிதர்கள் can see எப்படி that இருக்க God வேண்டும் சொல்லி. specifically talks about how we must be like salt. உப்பு வந்து ஒரு வெண்மையாகத்தான் இருக்கு. So salt is like silver பளிச்சென்று இருக்கும். என்ன? and it will be shining. பளிச்சென்று இருக்குமா? Will என்ன it, நீங்க will it shine? அப்ப நீங்க இப்போ உப்பு, நீங்க பளிச்சென்று இருக்கணும். So you are like salt and you நீங்க- must shine. ஐயோ எல்லாம் போச்சென்று இருக்கக்கூடாது. You shouldn't just think everything is gone. நீங்க எல்லாம் சந்தையில் விற்கப்படுற உப்பு. You are those that are Amen. like salt. நாங்கள் உலகத்துக்கும் உப்பு, We are salt to the world. குடும்பத்துக்கும் உப்பு, You are salt to your family, ஊருக்கும் உப்பு, and you are salt to your சபைக்கும் country, உப்பு. and you are salt to your church. ஆமென். இந்த நாளும் நாங்கள் உப்பின் தன்மைகளை கொஞ்சம் பார்ப்போம். So we're going to look at the characteristics of salt. அப்போ உப்பு வந்து
அந்த வெண்மையை குறிக்கிறது. So it keeps its shininess. இந்த பரிசுத்த ஆவியானவர் The Holy Spirit, எங்களோடு இருக்கும்போது whenever the Holy Spirit is with us, நாங்கள் உலகத்தில் ஒரு விசேஷமான ஜனங்களாகத்தான் இருப்போம். we are special people to the world. இல்லையா? ஆண்டவர் அழைத்த பிள்ளைகள் Because we are called by God and we are special. அந்த உப்பு எவ்வளவு ருசிகளை கொடுக்கிறதோ However much taste the salt gives, அதே போல அந்த ஜனங்கள் எங்களை ருசிக்கிறவர்களாக in the இருக்கிறார். very same way, people must taste us. இது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டாதான் உங்களை மற்றவர்கள் ருசிப்பார்கள். People can taste this only when you are filled with the Holy Spirit. இல்லையா? அப்போ உப்பு என்னத்தை குறிக்கிறது? அழகாக பரிசுத்தத்தை குறிக்கிறது. So salt is equal to வெண்மையை holiness. குறிக்கிறது. It means to shine. அடுத்து உப்பு ருசியை கொடுக்குறது என்ன? And it also gives taste. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான காரியம் எல்லாத்தையும் ஆண்டவர் So you உண்டாக்கினார். can see that God has created man and he has இதை given all sorts of things for man. இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இப்படி சாப்பிடு, அப்படி சாப்பிடுன்னு சொன்னது தேவன் தான். God has allowed you to eat all sorts of things. நான் இப்பயும் நான் இப்போ இந்துவா இருக்கும்போது So back when I was a Hindu, ஏதோ எங்கட கடவுளங்களை ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் போவோம். I used to think there is some type of God that blesses me. அது போய் கும்பிடுறோம். எங்களுக்கு இந்த உலகத்தை பற்றின கவலை, We would just go worship it and we wouldn't think about any worries. உலகம் எல்லாம் எப்படி உண்டாயிச்சு, அந்த 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 நினைவே இல்லை. பார்த்தீங்களா? நாங்கள் கும்பிடுறோம், எங்களுக்கு அது தெரியணும். So we never thought of how the world was created and we ஆனால் just worship. நான் தேவனை அறிந்து கொண்ட காலத்திலிருந்து அந்த வேதங்களை படிக்கும்போது But as soon as I was saved and I started reading the Bible, எப்பொழுதும் நான் ஆண்டவருக்கு நன்றி I சொல்லுவேன். used to always thank the Lord. ஆண்டவர் பாருங்க, மனிதர்களை படைச்சு இந்த சாப்பாடு எல்லாத்தையும் உண்டாக்கி Because God created man and the food for us to eat. அது இன்னும் ருசியா இருக்கும் என்று ஆண்டவர் உப்பை உண்டாக்கி. And he created salt so that it can taste better. இல்லையா? சில பேருக்கு உப்பு அந்த அந்த ஒரு லெவல் இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும். Some people like a lot of salt for their food to be nice. இல்லையா? ஏன்னா அந்த உப்பில் அப்படியே ருசி ஆண்டவர் வச்சிருக்கிறார். Because that's the type of taste that God has created. எல்லாமே ஆண்டவர் பைபிள்லாம் சொல்லி இருக்கிறார். God has said everything in the Bible. வாசிப்போம் லேவியராகமம் 2:13. நல்ல வேகமாக Let's போவோம் read என்ற நேரங்கள். Leviticus 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவன் உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. பார்த்தீங்களா? இன்றைக்கு உப்பு எங்கே போனாலும் உப்பு வைப்பார்கள் சாப்பாட்டு. So if you go anywhere, they will always add salt. இது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே சொல்லி, என்ற பழைய ஏற்பாட்டில் அந்த தேவ சமூகத்தில் அந்த உப்பும் வைக்க வேண்டும். ஒரு படை. Because God has said this in the Old Testament. என்ற வருகிற ஜனங்கள் ருசியாக சாப்பிட வேண்டும். Because so that people that come can eat. ஆண்டவர் எவ்வளவு அழகாக இந்த காரியங்களை செய்திருக்கார் பாருங்க. God has created these things. எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கி தன்னுடைய பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும் God has created all these things. என்று சொல்லி for his அந்த children to உப்பையும் eat. உண்டாக்கி இருக்கிறார். And he also created salt. உப்பு இல்லாமல் யாரும் சாப்பிட்றீங்களா? Do you eat any food without salt? உப்பு கொஞ்சம் பாய்க்கு பதமா இருந்தா தான் சாப்பாடும் டேஸ்டா இருக்கு. Only if you can taste the salt in your food. இல்லை பாருங்க, you இந்த will think your சிப்ஸோ food tastes good. எந்த காரியத்திலும் ஒரு சிக்கன் ஷாப்புக்கு போனாலும் அல்லது எங்கே ரெஸ்டாரண்ட்னாலும் If உப்பை you go to a வைப்பார்கள். chicken shop or a restaurant, they will always have salt. இல்லை அவ்வளவு ருசியை கொடுக்குற. Because that's how much taste it gives. நாங்கள் தேவனை அறியாதவர்களுக்கும் அப்படித்தான் நாங்கள் ருசியான ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். For those that do not know God, we have to be the same for them. சாட்சியான பிள்ளைகளாக இருக்க We வேண்டும். have to be a testament to them. இல்லையா? அப்ப இந்த ருசிக்கிற தன்மை இருந்தால்தான் நாங்கள் உலகத்துக்கு சாட்சியாக இருப்போம். So only if people are able to taste and see how you are, you can live as a testament. இன்றைக்கு பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பைபிளை படிப்பார்கள். You can see that some children of God will just continuously read the Bible. விடிய விடிய ஜெபிப்பார்கள். And they'll pray throughout the night. நாங்கள் விடிய விடிய சமைப்போம். We cook throughout the day. எல்லாம் நல்லா செய்வோம். And we do all things.
ஆனால் சில நேரத்தில் உப்பும் இராது சாப்பாட்டில். but sometimes there's no salt in your food. அனிமா ஜெபாக்கு தெரியுமா நினைக்கிறேன். நான் சாப்பாட்டில் குறை பிடிக்கிற எண்ணத்தை தந்தாலும் சொதி இருந்தாலும் சாப்பிட நான் அதில் டேஸ்ட்டாக இருக்கணும். I think Sister Jabbar knows that I ஜெபாக்கு தெரியும். நான் like to வேறு taste எதில் things அனிமா well. கவனிச்சிருக்கலாம். அதில் உப்பு குறைவுன்னா சொல்ல கூட உப்பு கூடினா அங்கே ப்ரெஷர் அது இதெல்லாம் கூடிடும். ஒரு சரியான ஒரு சுவை இருக்கணும். There has to be a right amount of salt in the food. ப்ரெஷரில் ஏத்தறக்கத்தில் ஒரு வந்திருப்பினம் வைக்கெல்லாம் ஒரு சொதியெல்லாம் வைக்க போனால் 10-20 விதமான சொதி தான் நாங்கள் வைக்க வேண்டி வரும். அப்போ பொதுவான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கணும். So it has to be a right amount of இல்லையா? taste. ஏன்னா ஜெபா நான் வெறும் சொதியோடையும் சாப்பிடுவேன். எனக்கு உப்பு அதுக்காக உப்பு கூடினாலும் அவ்வளோதான். Even if there's too much salt, it's not good. அதே மாதிரி தான் ஜனங்களும் Just like that, people are like that. விடிய விடிய ஜெபிப்பார்கள். They will pray all night. விடிய விடிய பைபிளை They படிப்பார்கள். will read the Bible all night. ஆனால் ஊருக்குள்ளே சுவை இல்லை, But they do not. They don't have taste. சாட்சி இல்லை. They are not a testament. அவர்களை கேட்டு பாருங்க. அது மிஞ்சின நீதிமான் மாதிரி தான் நீதிமான் மாதிரி தான் பேசுகிறோம். They will speak like the righteous, பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும். and their speech will அதான் be. பிரசங்கி பாருங்க. அதில் வாசிக்கிறண்ட வாசிங்க 7:16 மிஞ்சின நீதிமானாயிராது என்று இருக்கு. So if you read Ecclesiastes, விடிய விடிய பைபிளை படிப்போம். we read மிஞ்சின the day. நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? பார்த்தீங்களா? அந்த உப்பு வந்து கூடினாலும் இதே பிரச்சனை தான். So even when there's too much salt, there is a problem. சாப்பாட்டில் உப்பு கூடினா என்ன செய்வீங்க? காரி துப்புவீங்க. இது என்ன? What would you do if there's too much salt in your food? You will அதே spit it மாதிரி out. தான் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த கெட்ட தன்மைகள் இருந்தது என்றால் Just like that, children of God, if we have bad traits within us, ஜனங்களுக்கு முன்பு சாட்சி இல்லாமல் இருந்தால் and if we do not live a testament in front of others, எத்தனை பேரே வந்து கேட்பார்கள், many people can come and ask you, இவர்கள் எல்லாம் சபையிலே இருக்கிறார்கள்னு சொல்லி. why is this person in ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, விடிய விடிய பைபிள் படிப்பாங்க. But you may be shocked that these people are the same people that read விடிய விடிய the Bible all ஜெபிப்பாங்க. day and they pray all night. இல்லை அப்படி இருக்கலாங்க நாங்கள் இல்லையா? ஆனால் அந்த சுவை இல்லை, அந்த சாட்சி இல்லை. But that taste is not there. They are not a testament. எவ்வளோ உலகத்து ஜனங்கள் எல்லாம் காரி துப்புற மாதிரியே வாழ்கிறாங்க. People live in a way that is not good. அப்போ தேவன் என்ன சொன்னார்? எங்களை வந்து உலகத்துக்கு நாங்கள் உப்பாகத்தான் எங்களை வைத்திருக்கிறார். So that's why God has created us to be like salt. அப்போ to எங்களுடைய the world. வாழ்க்கையில அந்த ஜீவியத்தில் ஒரு சாட்சி இருக்கணும். So in your life you have to live as a testament to தேவனுடைய others, பிள்ளைகளில் அன்பு இருக்கணும், and you have to show love, அணைக்கிற தன்மையில் and இருக்கணும் you have to be welcoming. இல்லையா? அந்த சுவையை கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க You வேண்டும். have to be those that give taste to others. உலகத்தை நாங்கள் உலகத்து ஜனங்களை நாங்கள் பாதுகாக்கிறவர்களாக We இருக்கணும். have உப்பு to be வந்து those that protect the people உப்பு of வந்து the world. பாதுகாக்கும் தெரியுமா? Salt is a protection. என்னது போடுவார்கள் உப்பு? சொல்லிக்க அந்த இமையெல்லாம் ஆடு, இந்த மீன் அந்த அவ்வளோ ஒரு டேஸ்ட் உண்டு. அந்த கருவாடை மீனுக்கெல்லாம் போட்டு கருவாடாக்குற அந்த உப்பை வச்சு தான் என்ன பாதுகாக்கிறது. So sometimes they use salt to preserve பாருங்க, food like fish. ஆண்டவர் எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளோ கனிகள் காரியங்கள் எல்லாத்தையும் உதாரணமாக மனிதனுக்கு கொண்டு வந்துட்டு மரங்கள் So God இந்த gives உப்புல so many examples like fruits and trees. உப்பை for எங்களுக்கு humans. உண்டாக்கிட்டு பூமிக்கு நீங்கள் And உப்பாயிருங்கன்னு He's சொல்லி. created salt and has told us to be like salt. உப்பு வந்து பாதுகாக்கிற ஒரு Salt protects. லேஸில் கெட்டு போகப்படாது. It doesn't allow things to அது go off மாத்திரமில்ல, quickly. நோய் நொடியே போகும். என்ன Not just that, it also heals. கால் வலின்னா எல்லாரும் வாளிகளை சுடுதண்ணியை வச்சு உப்பையும் போட்டு காலை இறக்கி வைப்பாங்க, If you கையை have leg pain, you'll put hot water and salt, அதில் உப்பு எண்ணெய் அந்த மஞ்சள் எல்லாம் வச்சு கட்டுவாங்க. or you'll tie it up with ஏன் salt. இந்த And, கொரோனா வைரஸ் நேரமெல்லாம் என்ன நடந்தது? even during COVID, உப்பை தொண்டைக்குள்ள போட்டு எல்லாம் காரி துப்பினாங்க they would tell you to gargle salt water. இல்லையா? அப்போ Amen. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால நோய் நொடியோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும்
So that's நாங்கள் why, in Jesus' name, for those people that are not ஜெபித்து healed, குணத்தை குணப்படுத்துறவர்களாக நாங்கள் we இருக்க have to வேண்டும். be those that pray for them and அந்த help உப்பு எவ்வளவு them heal. மருத்துவமாக மருந்தா இருக்கோ அதே போல நாங்கள் இருக்க Just வேண்டும், like how salt is a healing, we must be the same. இல்லையா? Amen. அதே போல அதிக உப்பாக இருந்தாலும் Just like that, if you are overly salty, ஆட்கள் வாந்தி எடுத்து விடுவார்கள். people may spit you out. அதிக உப்பு போட்ட சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கும்? So what would that be like when you put too இன்றைக்கு much salt ஆண்டவர் on food? ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். Those people, some இல்லை, people that நான் are saved are யாரையும் நான் just குறை like that. சொல்லவில்லை. அன்பான பிள்ளைகளே, நான் அடிக்கடி சொல்ல, நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். I'm not இந்த சபையில் criticizing any of you. என்னுடைய 22 வருஷம் இந்த வாழ்க்கையிலே நான் தேவனை அறிந்து கொண்ட காலத்திலிருந்து நான் பார்த்துருக்கிறேன். I'm saying from experience of being saved. பேச்சு வசனம் எல்லாம் பெருசாகத்தான் இருக்கு. Their speech and how they talk may be. நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எல்லாம் ஆரம்பத்தில் சில பேரை பார்த்து வியந்திருக்கிறேன். Sometimes when I was saved, I was shocked by how people. நான் உண்மையிலே நினைச்சேன் எல்லாரும் இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இருப்பார்கள். Because I thought everyone would be like இல்லை, Jesus Christ. நான் என்ன சொல்றேன்டா பாருங்க, இப்படி தான் மனிதர்கள் நோட் பண்ணுவார்கள். This is how man take notice. நான் இப்படி கடைசி வாங்கலாம் இருப்பேன். இந்த சகோதரியை கூட்டிட்டு இந்த மனைவியை கூட்டிட்டு போய் விட்டுட்டு எப்படா அவங்க முடிப்பாங்கன்ற மாதிரி பின்னுக்கு So இருப்பேன். I would always drop my wife off to church and sit in the back. ஆனா எல்லாரும் சும்மா பீரங்கி மாதிரி தான் நிற்பாங்க. But everyone used to be fierce for ஆனா God. சில பேர் ஜீவியத்தை பார்த்தா எனக்கு என்னடா ஆண்ட மாதிரி இருக்கும். But when I take a look at some of them, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? they would speak in tongues. இல்லை, அதை நான் பார்த்தே ஆச்சு, இப்படி பேசுறாரு, அப்போ வேறு நல்ல கடவுளோட இருக்கிறார் போல இருக்கு. Even when I see this, I used to think that they are very close with ஆனால் அப்புறம் God. அவர்களுடைய பார்வை, அவளுடைய ஜீவியத்தை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. But when I take a look at how they live, I feel weird. பார்த்தீங்களா? அதே போல தான் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பயும் இந்த சபை இந்த இடம் இல்லை, So that's why within this church, எப்பயும் எங்களை இயேசப்பா பார்க்குறேன்ற பயம் இருக்க வேண்டும். we always have to have the fear that God is watching us. அதை அவருக்கு வாசிங்க சார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ பாருங்க, தேவனுக்கு பிரியமில்லாமல் நாங்கள் நடந்தோம், சாட்சி இல்லாமல் வாழ்ந்தால், And when we do not live as a testament, எப்படி இந்த ஒரு சுவை இல்லாத உப்பை தெருவில் வீசி மனிதர்கள் நடந்தார்களோ and just how people threw away salt, அதே போல தான் இருப்போம், in that same way we will live. இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் சில பேரை குறித்து சில பேர் வெளியாக்கள் சொல்லும் போது எங்களுக்கு வேதனையாக இருக்கு. So when people even tell us, it's a எல்லோரும் bit sad. அந்த தெய்வத்துக்கு நிகரான பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும்னு சொல்லி, என்னடா ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், என்ன தன்னது பலன் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Because God himself has said, without my strength you சில பேர் cannot do அப்படித்தான் anything. அதிமிஞ்சின நீதிமானா இருக்கிறது. But some people are overly righteous. பேச்சொன்று செயலொன்று. Their speech is different to how they live. ஆனால் பைபிள் வசனங்கள் எல்லாம் சொல்லுவார்கள், But they can say all Bible verses. ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய சொன்னால் அளவுக்கு மிஞ்சி செய்கிறது. When you ask இல்ல, them to do something, இங்கே they'll எல்லாம் do it. பொதுவாக நான் இந்த 20 வருஷம் 22 வருஷத்துக்கு பார்த்ததுக்கு, This is from my experience. ஊரில் இந்த பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் புக்கேன்னு சொல்லுவோம், பொங்கல்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன போடுறோம்? So what do you put in pongal? பயிர் சொல்லுங்க, வாயத்தில் என்ன பொங்கலே பார்க்காத மாரி. சர்க்கரை, வேற என்ன போடுறது? எல்லாம் போடுறது. அந்த வந்துட்ட விஷயத்துக்கு யார் உப்பு கொஞ்சம் போடுற நீங்க? அது ஏன்டா அந்த சுவையை Salt so that it gives more taste. இந்துக்கள் நம்ம சைவக்காரர் சொல்லுவாங்க, அது போடணும், அதான் நல்லம், அது சாத்திர முறைப்படி. Some Hindus do it in உப்பை நாங்கள் மறக்கக்கூடாது, கட்டாயம் உப்பு கொஞ்சம் போடணும்னு சொல்லி. they do it in a superstitious way. அப்போ அந்தந்த இடத்துல அந்தந்த காரியங்கள் இருக்க வேண்டும். So in those places there must be இப்போ specific ஒரு things. ஊழியத்தை செய்ய சொன்னா அளவுக்கு மிஞ்சின காரியத்தை எல்லாத்தையும் செய்யறது. So if you do a ministry, you have to do all. ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க சொன்னா எல்லாவற்றையும் சுத்தவரை எல்லாத்தையும் கொண்டு வரது. If you're asked to pray for one thing, you pray for everything. சில உப்புகள் அப்படித்தான் இருக்கு.
அழகாக சில உப்புகள் அப்படித்தான் இருக்கும் என்ன. Listen carefully. Some salt is like that. அந்த பொங்கலுக்கு அந்த புக்க பானைக்கு போகிற உப்பு The ஒரு salt that கற்பனை பண்ணி பாருங்க. the salt that you put in the என்ன இந்த dessert, புக்க இவ்வளோ டேஸ்டாக இருக்கு. you say that it tastes very எண்ணெயும் nice, கொஞ்சம் போட்டு தான் இந்த டேஸ்ட் எடுக்கணும். and you put a bit of salt for it. இந்த சீனியை விட இந்த சர்க்கரையை விட More than the sweetness, இந்த பயறு அரிசியை விட more than the rice. நான் இன்றைக்கு முன்னுக்கு நின்று ருசியாக கொடுத்து விடுறேன். The salt gives more taste, என்ன செய்யும் எல்லாத்தையும் குழப்பம் என்ன. but it can ruin things. அப்போ ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யும்போது விசேஷமாக ஊழியம் என்றா இது என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். So as children of God, when it comes to ministry, we have to be பலிபடத்தில் wise. நாங்கள் செய்யும்போது When we're doing things on the altar, we must be wise. மற்றவர்களுக்கு அது ருசியாக இருக்க வேண்டும் It must be tasteful to others to see. இல்லையா. Amen. அப்போ அந்த பொங்கலுக்குள்ள உப்பு கூட போனால் எப்படி இருக்கும். So if you put too much salt அதே in the போலத்தான் pudding, நாங்கள் ஒரு ஜெபிக்கிற காரியத்திலும் நாங்கள் ஒரு பழைய கதை ஒன்று ஞாபகம் இருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை. நீங்கள் எல்லாம் an old இங்கே எல்லாம் story you might have heard of. நல்ல நேர்த்தியாக செய்கிறீங்க. நான் நான் இது போல ரசிக்கப்பட்ட இந்த இவ்வளோ காலத்தில் நான் கண்ட காரியங்களை I'm speaking of my experience that I've seen. ஒரு தடவை இப்படி தான் ஆர்எஸ் சுவாமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொன்ன அப்புறம் சோமில்லைன்னு சொல்லி சுத்தவரிருந்து ஜெபிச்சிருக்கலாம். So someone was not well, and so people were praying around him. அவர் சிந்தா சாக போறோன்னு இருக்கிறார். கலகா கேளுங்க சிஸ்டர் மேரி, So he சகோதரி was, மேரி. he was in a point of death. அது எல்லாருக்குமே சபையில் கூடுதலாக இந்த கதை தெரியும். Many of you may know this story. அப்போ அவர் சும்மா சீடம் முழுத்து கொண்டு இருக்கிறார். என்ன எப்படிடா ஜேசப்பா தன் உயிரை So he's just wondering to பாச himself மேர் when he's பிடிச்சி going அல்லது to பிரதர் die. மேர் பிடிச்சி இந்த உயிரை காப்பாற்றுவாங்கன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் அப்படியே கிடக்கிறார். So he had a thought that he might be saved through these prayers. அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு ஜெபிக்க விட்டுட்டாங்க. So he asked someone to come and pray for பிரதர் him. நீங்கள் ஜெபிங்கன்னு அவரை நாங்கள் தேசப்பாட்டை கொடுத்து மீட்டெடுக்கணும் மாதிரி. So they said they asked someone to pray for அவர் him. கண்ணை மூடி எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க வழிகிட்டார். So he closed his eyes அவர்கிட்ட and பிளான் started கடைசியாக praying இவருக்காக for ஜெபிப்போம்னு everything. சொல்லி And he thought, கேட்குறீங்களா என்ன let's எல்லாம் pray for the சோர்ந்து man போயிருக்கிறீங்க. last. வெறுமையை ஜெபிச்சு கொண்டு வரைக்க So as he's praying, அவர் இல்லாடம் அமெரிக்கா அங்கே இங்கெல்லாம் போய் ஜெபிக்கிறார். அமெரிக்கா காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஐரோப்பா காத்துக்கொள்ளும், அமெரிக்கா காத்துக்கொள்ளும், அப்படி இப்படின்னு சொல்லி அவர் so he's ஜெபத்தில் praying. போகிறார். இங்கே இவர் இழுவட்டு கொண்டிருக்கிறார். அவர் அப்படி ஜெபிச்சு கொண்டிருக்க அவர் செத்து போயிட்டார். So he's praying for all these different countries whilst the man is dying. அவர் இந்த பிரதரோ பாஸ்டரோ கண்ணை முழிச்சு பார்த்தார், ஆள் செத்து போய் கிடக்கு. And once he's opened his eyes, he's noticed that the man ஆக்கள் has கேட்டார், died. இப்போ இது நடந்தான்னு சொல்லி. So he asked, when did this happen? நீங்கள் அமெரிக்காவில் நிற்க அமெரிக்காவை ஜெபிக்க அவர் உயிர் போயிட்டு தான். So they answered and அப்போ said, பார்த்தீங்களா அந்த "Because you கொஞ்சம் were praying for the nation." ஜெபிச்சிருந்தா ஆண்டவர் காத்திருப்பார். இப்போ விளங்குதா? அப்போ நாங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது The same, you have to அந்தந்த be like இடத்துல இருக்க salt, வேண்டும். be that அளவுக்கு specific மிஞ்சி way. இருந்துச்சென்றால் If it's over what we, கேட்கிறவர்களும் பாந்தி எடுத்து விடுவார்கள். those that hear it might also. ஆமென். எங்களுக்காக பாருங்க, தேவன் வந்தார், இந்த பூமிக்கு எங்களை தேடி வந்தார். So God has come for us on this earth. He came looking for எங்கள் us. பாவங்களை எல்லாவற்றையும் அவர் He சிலுவையில் came to சுமந்திட்டார். cleanse us from all sins. ஆமென். எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்தார். And he came to give us eternal இந்த life. வேளையில் நாங்கள் சுருக்கமாக 1-2 வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆனபடியால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாக நாங்கள் செயல்பட So வேண்டும். that's why as children of God we have மற்ற to உலகத்துக்கு walk in நாங்கள் wisdom. உப்பாக இருக்க வேண்டும். And we have to be like salt to the earth. நல்ல ருசி கொடுக்கிற ஜனங்களாக நாங்கள் We இருக்க have to வேண்டும் be இல்லையா? those people that give முக்கியமா taste. அன்பான பிள்ளைகளே, சாட்சி ஜீவியம் மிக முக்கியம். And also the way you live and being a testament. நீங்கள் மற்றவர்களை காட்டுற அன்பு தான் மற்றவர்களை இங்கே கொண்டு வரும். The love that you show to others will நாங்கள் bring சொன்னது them போல here. வேதங்களை படித்து அதை படித்து இதை படித்து ஜெபிச்சு சாட்சி இல்லாமல் இருந்தால் ஒரு தரம் இந்த இடத்துக்கு வர If you மாட்டாங்க. pray and you read the Bible அப்ப but you do not live a அந்த testament, you தேவன் cannot எப்படி bring souls here. தன்னை இந்த பூமிக்கு வந்து ருசி கொடுத்தாரோ, So that's why just the same as இந்த how God came உப்பை down போல and இருந்தாரோ, gave his own taste, இந்த உப்பை போல இருந்தாரோ, and just how he was like salt, அதே போல நாங்கள் மாற வேண்டும். in ஆமென். that very same way அதைத்தான் we தேவன் must விரும்புகிறார். change. And that's what God wants. எவ்வளவு அன்பான தெய்வம், இவ்வளவு காரியத்தையும் எங்களுக்கு உண்டாக்கி எல்லாத்தையும் தந்து எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆமென். He is a God that did all things for us and he came down for us. எங்களுக்கு நித்திய ஜீவனையே கொடுத்தார். And
ஒன்று eternal யோவான் life. 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பாத்தீங்களா? And this is what he promised us, even eternal life. அப்ப இந்த பூமிக்கு அவர் எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து So he has done all things that he needs to do இந்த for us on பூமியோடு earth. எங்களை வாழ்க்கையை முடிந்து விடாமல் And without our lives ending on the இந்த earth, பூமிக்கு நாங்கள் உப்பாக இருந்து and for us to be like salt on the earth, ருசியுள்ள பிள்ளைகளாக இருந்து to be tasteful, பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும்னு சொல்லி அந்த தேவன் எங்களை தேடி வந்தார். ஆமென். he came looking for us so that we can seek. எங்களுக்காக மரித்தார், He died for us. எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். And ஆமென். he rose again for us on the ஒன்று third யோவான் day. 3:5 வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆமென். ஒன்று யோவான் 3:5 என்ன? Yes. But you know that he appeared so that he might take away our sins, and in him is no sin. பாத்தீங்களா? அவர் எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். So he carried our sins for us. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழ்ந்து And so for that we must live ஒரு வெளிச்சமான accordingly to him. அந்த உப்பை போல நாங்கள் ஒரு வெண்மையான பிள்ளைகளாக And we இருக்க have to வேண்டும். be like light and salt of the earth. இல்லையா? Amen. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? How many of you are ready? ஆமென். ஏனென்றால் எங்களுடைய சாட்சிகளை பார்த்தான் ஜனங்கள் இனி வரப்போகிறார்கள். Because people will look at us and then come to God. அங்கங்காங்கு ஜனங்கள் சபையில் நிறைந்து வழிகிற காலம் இந்த காலம். நாங்கள் சும்மா இருக்கிற காலம் இல்லை. Because this is not a time where we just sit still. அப்போ எங்களை முதலாவது எங்களை ஜனங்கள் ருசிக்க வேண்டும். So first of all, people must taste and see ஜனங்கள் how we are. ருசித்தால் எங்களை தேடி வருவார்கள். Because only once they taste அதாவது us, they ஆண்டவரை will தேடி come வருவார்கள். searching. இல்லையா? ஆண்டவரை தேடி வருவார்கள். They will. வாசிப்போம் கடைசியா மத்தேயு 5:14. So let's read Matthew 5 verse 14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்பட மாட்டாது. ஆமென். பாத்தீங்களா? அப்ப நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன்டா நாங்கள் சாட்சியா இருக்கோம். So if we want to be a light to the world, we have to live as a எல்லாவற்றிலும் மிக கவனமாக இருக்க We வேண்டும். have to be careful in all things. அந்த தேவனுக்கு பிரியமாக நாங்க வாழ வேண்டும். We have to live as a testament and அன்பான a பிள்ளைகளே, pleasing to இன்றைக்கு God. பாருங்க, நான் சொல்லுவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து எத்தனையோ பேர் இங்கே எல்லாம் சேர்ச்சிகளுக்கு போறார்கள். இந்த ஆவிக்குரிய திருச்சபையை சொல்லவில்லை, ஒவ்வொரு விதத்தில் வழிபடுறார்கள். ஆனா அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு காரியம் But some of them may not be aware of the eternal life. எங்களுக்கு எவ்வளவு அழகாக ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி All these things to us. அந்த நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயத்தையே தந்து விட்டார். And ஆமென். he has given us that. நாங்கள் இன்னும் அழிந்து போகிற ஜனங்கள் மீட்டெடுக்க நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் வெளிச்சமாக அந்த உப்பை போல நாங்கள் வெண்மையாக இருக்க வேண்டும். So to save those people, we have to be like salt and shine. இந்த ஜனங்களை நாங்கள் மீட்டெடுக்கிற ஒரு பாத்திரங்களாக எங்களை மாற்ற We வேண்டும். have to be those that can redeem these அதுக்கு people. நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் எங்களை வழி So when நடத்துவார். we give ourselves, God will lead us. ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க அந்த How ஜனங்களை many of you மீட்டெடுக்க? are ready to bring அன்பான people பிள்ளைகளை here? மிக கவனமாக இருக்கணும். இதெல்லாம் So you have to be very careful. நாங்கள் ஏனோ தானோன்னு தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போறவர்களாக We இருக்கக்கூடாது. shouldn't be those that just come to the எங்கள் presence of ஆண்டவர் God. அறிந்து கொண்ட பிள்ளைகளை ஒவ்வொரு ஆண்டவர் அறியாத ஜனங்கள் பார்க்கிறார்கள். Because those that do not know God are watching. இல்லையா? ருசிக்க வருவார்கள். They will come to taste. நல்ல ருசியான சாப்பாடு என்ன செய்வார்கள்? சாப்பிடுவார்கள். And if they see the taste, they will eat. உப்பு குழண்டா என்ன செய்வார்கள்? And if there's too much salt, what காரி will they துப்பிட்டு do? போயிடுவார்கள். They will just spit it out and go. இல்லையா? ஒரு சாப்பாட்டில் உப்பு கூப்பிடா நீங்க சாப்பிடுவீங்களா? அதே மாதிரி தான் சில விசுவாசிகளை கண்டாலே சிலர் ஓடிடுவாங்க. என்ன Some believers may run. அதனுடைய நாங்கள் சுவை கொடுக்கிற பிள்ளைகளாக So we இருக்கிறோம். have to be those that give ஆமென். taste. தேவன் தாம் உங்கள் ஒவ்வொருத்தரையும் And may God ஆசீர்வதிப்பார். bless you. ஒரு நாளும் ராபோஜன பந்தியில் நான் கலந்து So கொள்வோம். we're going to take part in எங்களுக்காக communion. தேவன் அந்த